பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3:3. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்றி விலக்கி காத்துக் கொள்வார். இன்னைக்கு உங்களை இந்த வசனம் எந்த அளவுக்கு பாதுகாப்பை தருகின்றது பாருங்கள். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்கள் வேலையை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் படிப்பை ஸ்திரப்படுத்துவார். இவ்வளவு ஏன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, வேத வாசிப்பை, ஜெபத்தை எல்லாம் கூட ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்தி என்றால் என்ன தெரியுமா? நாம ஒரே இடத்துல நிலையாய் நிற்பதுதான். சில பேரை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரே வேலையில நிரந்தரமா வேலை செய்ய மாட்டாங்க. இந்த வேலை பிடிக்கல, அந்த வேலை பிடிக்கலன்னு வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். படிக்கின்ற பிள்ளைகள் கூட எனக்கு இந்த படிப்பு பிடிக்கல, நான் வேற படிப்பு படிக்கிறேன், மாறி படிக்கிறேன் அப்படின்னு படிப்பை கூட மாற்றுவாங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க கூட எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, இந்த ஸ்கூல்ல இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பார்கள். கர்த்தர் உங்களை இந்த குழப்பத்திலிருந்து ஸ்திரப்படுத்துவார். அடுத்தது, தீமையினின்றி விலக்கி காத்துக் கொள்வார். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் தீமையான காரியங்கள் தான். கடலில் இருக்கிற மீனை கவனித்து பாருங்கள். கடல் நீர் உப்பு நீராய் இருக்கின்றது. ஆனாலும் மீன் உப்பை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளாது. அதே போலதான் நாமும் இந்த உலகத்தின் தீமைகளை நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த 2 ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கணும் என்றால் அதே வசனத்தில் மேலே உள்ள வரிகள் சொல்கிறது, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை வேறு பிரித்த தேவன் உண்மையுள்ளவர். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தேவன் உண்மையுள்ளவர். எனவே அவருடைய உண்மைக்கு தக்கபடி